SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் உள்ள கடைகளை நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், ஏற்கனவே இதேபோல ஒரு முறை மீன் கடைகள் எல்லாம் அகற்றும் போது அங்க மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மறுபடியும் அதே போல நடைபெறுகிறது. இங்க நீதிமன்றம் என்ன கூறியிருக்கிறார்கள்? தற்போதைய கள சூழல் என்ன? திலகவதி, அடையாறிலிருந்து காமராஜர் சாலைக்கு செல்லக்கூடிய இரண்டு பிரதான வழிகள் இருக்கிறது. ஒன்று சாந்தோம் பிரதான சாலை, அது அந்த புறமாக இருக்கிறது. இது லூப் சாலை, கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய லூப் சாலை. இந்த பகுதியில் இதற்கு முன்பாக நொச்சிக்குப்பம், பட்டினப்பாக்கம் பிரதான ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் வசித்து வந்த பகுதி. இந்த பகுதியில் தான் தற்போது அந்த குடிசையெல்லாம் அகற்றி குடிசை மாற்று வாரிய சார்பாக குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த சாலையை அகலப்படுத்தி மிகவும் விசாலமாக அந்த சாலை அமைக்கப்பட்டது. மீனவருடைய வாழ்வாதாரம் ஒரு மையமாக இது பார்க்கப்படுகிறது. மீன்களை கடலில் பிடித்து இங்க வியாபாரம் செய்து சிறு வியாபார கடைகளாக இங்கு சாலை ஓரமாக கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வந்தன. இந்த நிலையில்தான் கிரீன்வே சாலை, பட்டினப்பாக்கம், அதே போல அடையார் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இந்த லூப் சாலை வழியாக வரும். அப்பொழுது இந்த பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருப்பதன் காரணமாக இந்த சாலை ஓரமாக இருக்கக்கூடிய கடைகளை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில் இதை அகற்றக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சியும் காவல்துறையும் தொடர்ந்து செய்து வர்றாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிகழ்வு நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த விசைப்படகுகளை, பைப்பர் படகுகளை கொண்டு சாலை லூப் சாலையில் போட்டு எதிர்ப்புகளை தொடர்ந்து தெரிவித்து வர்றாங்க. இதற்கு முன்பாக காவல்துறையினர் மீனவருடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஈடுபட்டாலும் அதற்கு அவர் ஒத்துழைப்பு தரவில்லை. குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கடைகளை வைக்க அனுமதி கொடுக்கிறார்கள். அதே போல இடதுபுறமாக இருக்கக்கூடிய வைப்பதற்கு கடைகளுக்கு அனுமதி கிடையாது. இதை தொடர்ந்து மீனவர் சார்பாக வலியுறுத்தி வர்றாங்க. அவங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் அனைவரும் மீனவர்கள் சமுதாயம், மீன்களை கடலுக்கு சென்று பிடித்து சாலை ஓரமாக கடைகளை அமைத்து சிறு வியாபாரம் செய்தால் தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தையே நாங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை அகற்றச் சொன்னால் எங்களால் இது வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுள்ள பின்னடைவு சந்திக்கும். எனவே இதற்கு நாங்கள் முழுவதுமாக அனுமதி தரமாட்டோம். சாலைகளை பிரதானமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் சாந்தோம் சாலையை பிரதானமாக பயன்படுத்த வேண்டும். இது எங்களுக்கு பிரதானமாக அமைக்கப்பட்ட சாலை. எனவே இந்த சாலையில் நாங்கள் கடைகளை வைப்போம் என்று மீனவ சார்பாக கோரிக்கை வைக்கின்றனர். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினரும் அதே போல சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரி அப்துல் ரஹ்மான் அவர்கள் நேரடியாக மீனவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு மீனவர்கள் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த நிலையில் தான் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் சாலைகளில் அந்த பைப்பர் படகுகளை போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகளும் மீனவருடனே பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. திலகவதி, தற்போதைய கள விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஆனந்த். SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.